வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். நம்ம போன வீடியோல மார்க்கெட்டிங் பத்தி ரொம்பவே டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த லெசன் 4ல ஒரு பிசினஸுக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அதாவது வியூக திட்டமிடல் பத்தி தான் பார்க்க போறோம். இது உங்க MBA டிகிரி கோர்ஸோட ஒரு முக்கியமான பகுதி. ஒரு கம்பெனி எப்படி நீண்டகால நோக்கங்களை அடைய பிளான்ஸ் செய்யும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க நேரத்தை வீணாக்காம லெசன் 4க்குள்ள போலாம். 4.1 Introduction. நண்பர்களே, எந்த ஒரு பிசினஸும் தொடர்ந்து இயங்கணும்னா அவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ், வருங்கால வாடிக்கையாளர்கள் க்ளோஸ்டு சேல்ஸாக மாத்தணும். ஒரு கம்பெனி எப்படி தன்னோட பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸை மார்க்கெட் செய்யுதுங்கிறது தான் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு கம்பெனிக்கு ஒரே சமயத்துல பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கலாம். அது நெட்வொர்க்கிங், டிஜிட்டல் மீடியா மற்றும் பாரம்பரிய பிரிண்ட் அட்வர்டைசிங் உட்பட பல்வேறு மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்தலாம். ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் பிளானிங்கிறது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ். இதன் மூலமா ஒரு கம்பெனி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை உருவாக்கி அதை டார்கெட் மார்க்கெட்ல எப்படி செயல்படுத்துறதுன்னு பிளான் செய்யும். இந்த ப்ராசஸ் கம்பெனியின் இப்போதைய நிலையை கருத்தில் கொள்ளும், ப்ரொமோஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அடையாளம் காண உதவும், அப்புறம் இந்த வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யவும் உதவும். டார்கெட் மார்க்கெட் விரிவான ஆராய்ச்சியின் மூலம் அடையாளம் காணப்படுகிறது. மார்க்கெட்டிங்கிறது ஒரு சிக்கலான ப்ராசஸ். பெரும்பாலும் இதை குறுகிய காலத்துல பிளான் செய்ய முடியாது. ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் பிளானிங்கிறது மார்க்கெட்டோட நீண்ட கால மற்றும் குறுகிய கால பார்வைகளை கருத்தில் கொள்ளும். மேலும் டார்கெட் மார்க்கெட்க்கு ஏற்ப பிளான் செய்ய பல்வேறு பாராமீட்டர்ஸையும் கருத்தில் கொள்ளும். ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட் பிளானிங்ல 3 நிலைகள் இருக்கு. 1. செக்மெண்டேஷன் ஆஃப் த மார்க்கெட் அண்ட் கஸ்டமர்ஸ், சந்தையையும் வாடிக்கையாளர்களையும் பிரித்தல். 2. ப்ரொஃபைலிங் ஆஃப் த மார்க்கெட் செக்மெண்ட்ஸ், சந்தை பிரிவுகளின் சுயவிவரத்தை உருவாக்குதல். 3. டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆக்சுவல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, உண்மையான மார்க்கெட்டிங் வியூகத்தை உருவாக்குதல். மார்க்கெட்டிங்கோட உள்ளடக்கத்துல குறிப்பா மார்க்கெட்டிங் மிக்ஸ்ல நிறைய கவனம் செலுத்தினாலும் மார்க்கெட்டிங்கோட அதே அளவு முக்கியமான ஒரு அம்சம் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் தான். அதாவது மார்க்கெட்டிஸ் தங்கள் வேலையை எப்படி செய்யறாங்கங்கிறது. ப்ராசஸ்ங்கிறது உள்ளடக்கத்துக்கு சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ப்ராசஸ் தான் எடுக்கப்படும் முடிவுகளின் தன்மை மற்றும் தரத்தை தீர்மானிக்குது. ஒரு நல்ல ப்ராசஸ் நல்ல முடிவுக்கு வழிவகுக்கும். மறுபுறம் ஒரு தவறான ப்ராசஸ் ஒரு நல்ல முடிவை ஒரு சீரற்ற அல்லது தற்செயலான அடிப்படையில்தான் உருவாக்கும். 4.2 Marketing Planning Process. மார்க்கெட்டிங் பிளானிங்கிறது ஒட்டுமொத்த மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் மற்றும் கோல்ஸை உள்ளடக்கி ஒரு மார்க்கெட்டிங் பிளானை மேம்படுத்துற ப்ராசஸ் தான். அப்புறம் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை அடைய ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸை வடிவமைக்கிறது. மார்க்கெட்டிங் பிளானிங்ல ஆப்ஜெக்டிவ்ஸ் மற்றும் டார்கெட்ஸை அமைக்கிறது. அப்புறம் அந்த டார்கெட்ஸை அவற்றை அடைய பொறுப்பானவர்களுக்கு ஒதுக்குவது, இதெல்லாம் அடங்கும். இது பிசினஸ் என்வாயரன்மெண்ட், மார்க்கெட்டு தானே, கார்ப்பரேட் மிஷன் ஸ்டேட்மெண்ட், கம்பெடிட்டர்ஸ் மற்றும் ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டிஸ் உட்பட அனைத்து ஸ்ட்ராட்டஜிக் இஷ்யூஸையும் கவனமா ஆராய்வதையும் உள்ளடக்கும். மார்க்கெட்டிங் பிளானிங்கிறது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்ல பின்பற்றப்படும் பல நிலைகளின் வரிசை. கம்பெனிஸ் தங்கள் சூழ்நிலைகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப ஒரு மார்க்கெட்டிங் பிளானை பின்பற்றலாம். மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸ்ங்கிறது ஆப்ஜெக்டிவ்ஸை உருவாக்குவதையும் அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை எப்படி அடைவது என்பதற்கான விவரக்குறிப்புகளையும் உள்ளடக்கும். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பிளானோட கூறுகளை பத்தி பேசுவோம். மிஷன், ஒரு கம்பெனி எதற்காக இருக்கிறதோ அதுதான் அதோட மிஷன். மிஷன் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு நேரடி ஸ்டேட்மெண்ட். இது ஒரு கம்பெனி ஏன் பிசினஸ்ல இருக்குன்னு காட்டுது, மேலும் எதிர்கால திட்டமிடலுக்கு அடிப்படை வழிகாட்டுதல்களை வழங்குது மற்றும் எதிர்காலத்துக்கான பரந்த பாராமீட்டர்ஸை ஒழுங்குபடுத்துது. பெரும்பாலான பயனுள்ள மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஊழியர்களையும் கஸ்டமர்ஸையும் ஊக்கப்படுத்தும். கார்ப்பரேட் ஆப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அடைய வேண்டிய கோல்ஸ் தான். கார்ப்பரேட் ஆப்ஜெக்டிவ்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனி முழுமையா ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள், உதாரணமா 1 அல்லது 5 ஆண்டுகளுக்குள் அடைய விரும்பும் அத்தியாவசிய கோல்ஸ் ஆகும். மார்க்கெட்டிங் ஆடிட். மார்க்கெட்டிங் ஆடிட்ங்கிறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆக்டிவிட்டீஸ், ப்ராப்ளம்ஸ், கோல்ஸ் மற்றும் ரிசல்ட்ஸை ஆராயவும் மதிப்பீடு செய்யவும் உதவுது. இது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட பிசினஸின் அனைத்து அம்சங்களையும் சரிபார்க்க செய்யப்படுது. இது மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸின் ஆரம்ப நிலையில மட்டும் இல்லாம பிளான் செயல்படுத்தப்படும்போது பல கட்டங்களிலும் செய்யப்படுது. ஸ்வாட் அனாலிசிஸ். மார்க்கெட்டிங் ஆடிட் ப்ராசஸ் மூலமா சேகரிக்கப்பட்ட தகவல்கள் ஸ்வாட் அனாலிசிஸை உருவாக்க பயன்படுத்தப்படும். இது ஒரு கம்பெனியின் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் மற்றும் அதன் ஸ்ட்ரென்த்ஸ், பலம், வீக்னஸஸ், பலவீனம், ஆப்ஷன்ஸ், வாய்ப்புகள் மற்றும் வார்னிங்ஸ், அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதாகும். இது மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தொடர்பானது. மார்க்கெட்டிங் அசம்ப்ஷன்ஸ். ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பிளானுக்கு ஆழமான கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் நாலேஜ் அவசியம். ஆனா கஸ்டமர் பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால கஸ்டமர் பத்தி பல விஷயங்கள் ஊகிக்க செய்யப்படுது. உதாரணம், டார்கெட் பையர்ஸ் யார் அப்படின்னு அசம்ப்ஷன் செய்வது. மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ஷன்ஸ் மற்றும் சேலஞ்சஸை அடையாளம் கண்ட பிறகு அடுத்தபடி அடைய வேண்டிய எண்ட் ஸ்டேட்டை குறிக்கும் மார்க்கெட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸை உருவாக்குவதுதான். மார்க்கெட்டிங் கோல்ஸ் மற்றும் ஆப்ஜெக்டிவ்ஸை அடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கப்படுகின்றன. அந்த டார்கெட் பாயிண்ட்ஸை எப்படி அடைய வேண்டும் என்பதை தீர்மானிக்க இவை உருவாக்கப்படுகின்றன. Forecast the expected results. மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் எதிர்பார்க்கப்படும் முடிவுகளை கணிக்க, predict வேண்டும்.
அவர்கள் டார்கெட் மார்க்கெட்டில் எதிர்கால எண்கள், அம்சங்கள் மற்றும் ட்ரெண்ட்ஸை திட்டமிட ப்ராஜெக்ட் வேண்டும். சரியான ஃபோர்காஸ்டிங் இல்லாமல் மார்க்கெட்டிங் பிளானுக்கு நடைமுறைக்கு ஒவ்வாத கோல்ஸ் இருக்கலாம் அல்லது வாக்களிக்கப்பட்டதை வழங்க முடியாமல் போகலாம். கிரியேட் ஆல்டர்னேட்டிவ் பிளான். ஒரு ஆல்டர்னேட் அல்லது சப்ஸ்டிடியூட் மார்க்கெட்டிங் பிளான் உருவாக்கப்பட்டு முதன்மை மார்க்கெட்டிங் பிளான் முழுவதுமாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ கைவிடப்பட்டால் அதற்கு பதிலாக செயல்படுத்த தயாராக வைக்கப்படும். மார்க்கெட்டிங் பட்ஜெட். மார்க்கெட்டிங் பட்ஜெட்டுங்கிறது முன்மொழியப்பட்ட மார்க்கெட்டிங் பிளானின் விரும்பிய செலவுகளை ஆவணப்படுத்தும் ப்ராசஸ். ஒரு பொதுவான முறை ரெவென்யூயின் சதவீதத்தை பொறுத்து மார்க்கெட்டிங் பட்ஜெட்டை ஒதுக்குவது. மற்ற முறைகள் கம்பேரிட்டிவ் மெத்தட், ஆல் யூ கேன் அஃபோர்ட் மற்றும் டாஸ்க் மெத்தட். இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் இவாலுவேஷன். இந்த நிலையில மார்க்கெட்டிங் டீம் தங்கள் பிளான்ஸை செயல்படுத்த தயாராக இருக்கு. இது அட்வர்டைசிங்க்கு செலவழிப்பது, புதிய ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்துவது, பொட்டென்ஷியல் நியூ கஸ்டமர்ஸுடன் தொடர்பு கொள்வது, புதிய ரீட்டெயில் அவுட்லெட்ஸை திறப்பது போன்றவற்றை உள்ளடக்கும். ஒரு மார்க்கெட்டிங் பிளானிங் ப்ராசஸை தவறாமல் சரிபார்த்து புதுப்பிக்க வேண்டும். 4.3 Marketers' role in corporate strategy. கார்ப்பரேட் பிளான்கிறது முழு பிசினஸுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸை வரையறுக்கும். மேலும் ஒட்டுமொத்த கார்ப்பரேட் ஆப்ஜெக்டிவ்ஸை அடைய பல்வேறு ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங், ஆபரேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் போன்றவை ஒருங்கிணைக்க வேண்டும். ஃபங்க்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒன்றோடொன்று தொடர்புடையது. பிரிவு 4.2 பார்க்கவும் என்பது முக்கியம். உதாரணமா, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி முக்கிய கஸ்டமர் குரூப்ஸை தக்கவைத்துக் கொள்ள அதிக அளவிலான கஸ்டமர் சர்வீஸை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினால், ஆபரேஷன்ஸ் மற்றும் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இரண்டுமே இதை வழங்குவதில் ஒரு பங்கு வகிக்கும். கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியை சுருக்கமா சொல்லணும்னா, இன்டிகிரேட்டிவ். இந்த ப்ராசஸ் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியை ஒருங்கிணைக்குது. மேலும் கார்ப்பரேஷனை ஒரு முழு நிறுவனம் என்ற பார்வையுடன் அணுகுது. பொதுவாக நிதி அடிப்படையில் கார்ப்பரேட் டார்கெட்ஸை வரையறுப்பதன் மூலம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸுக்கு கூட்டு டார்கெட்ஸ் நிர்ணயிக்கப்படுகின்றன. ப்ரொவைடிங் ஃபோக்கஸ் ஸ்ட்ராட்டஜி என்பது பிசினஸின் ஸ்கோப்பை வரையறுக்கிறது, அதாவது ஆக்டிவிட்டீஸ் மற்றும் மார்க்கெட்ஸின் பொதுவான தன்மை. இந்த ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் ஃபங்க்ஷனல் ஏரியாஸுக்கு பொருத்தமான ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் டாக்டிக்ஸை உருவாக்க அனுமதிக்குது. இம்பார்ட்டன்ட், அதன் இயல்பிலேயே கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பெரிய பிசினஸ் டிசிஷன்ஸை எடுக்கும் ப்ராசஸ் தான். இது நீண்ட காலத்துக்கு பிசினஸ் டைரக்ஷனை வரையறுக்குது மற்றும் ஆர்கனைசேஷனுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்த ரிசோர்ஸ் ப்ரொஃபைலை நிர்ணயிப்பதில் இது முக்கியமானது. மேட்சிங் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் மற்றும் ரிசோர்ஸ் பேஸை இப்போதைய மற்றும் எதிர்கால பிசினஸ் என்வாயரன்மெண்ட்டுக்கு ஏற்றவாறு பொருத்த வேண்டும். இந்த மாடல் ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜி ப்ராசஸை மேலே இருந்து கீழாக பார்க்குது. இது கார்ப்பரேட் சக்சஸை அடைய அத்தியாவசியமான 5 கூறுகளை அடையாளம் காணுது. 1. விஷன். சீனியர் மேனேஜ்மெண்ட் மற்றும் பிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கார்ப்பரேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு ஒட்டுமொத்த விஷனை நிறுவ வேண்டும். இது அவர்கள் நிறைவேற்றும் அடிப்படை தேவையையும் பிசினஸின் பொதுவான திசையையும் வரையறுக்குது. 2. கார்ப்பரேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. கலெக்டிவ் கோல்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜி ஆகியவை சக்சஸுக்கான பெஞ்ச்மார்க்கிங்களையும் சக்சஸை அடைவதற்கான வழிகளையும் வரையறுக்கின்றன. இந்த நிலை கார்ப்பரேட் ஆக்டிவிட்டியை ஒருங்கிணைத்து விரும்பிய முடிவுகளை அடைய ஆக்டிவிட்டீஸை தொடங்குது. 3. SBU ஃபங்க்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி என்பது பிசினஸின் தனிப்பட்ட கூறுகளுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் மற்றும் பிளான்ஸாக மொழிபெயர்க்கப்படுகிறது. இது SBUs ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்ஸ் ஒரு கம்பெனிக்குள் இருக்கும் பிரிவுகள் அல்லது ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸ் வடிவத்தை எடுக்கலாம். உதாரணமா, ஒரு ஹோட்டல் செயின் அதன் பிசினஸை 3 SBUs ஆக பிரிக்கலாம்: அகாமடேஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் மற்றும் கான்ஃபரன்சஸ் அண்ட் லீஜர். 4. ரீசோர்சஸ். ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கு ரீசோர்சஸை ஸ்ட்ராட்டஜிக் இன்டெண்டடுக்கு பொருத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ப்ராசஸ் பொதுவாக ஆண்டு பட்ஜெட்டிங்கை உள்ளடக்குது. 5. ஸ்ட்ரக்சர். மேனேஜ்மெண்ட் சக்சஸை எளிதாக்க பொருத்தமான ஆர்கனைசேஷனல் மற்றும் ஸ்டாஃபிங் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்க வேண்டும். வெற்றிகரமான பிசினஸஸ் இந்த காரணிகள் அனைத்தும் சீரமைக்கப்படுவதை உறுதி செய்கின்றன. இது ஸ்ட்ராட்டஜிக் இன்டெண்டை பிசினஸ் ரியாலிட்டியாக மாற்ற உதவுகிறது. 4.4 Role of marketing at corporate, business and product level. ஒரு நிறுவனத்தோட ஹைரார்கி படிநிலையை பொறுத்து மார்க்கெட்டிங்கோட பங்கு மாறுபடும். எந்த ஒரு பெரிய பிசினஸையும் 3 வெவ்வேறு படிநிலைகளா பிரிக்கலாம். கார்ப்பரேட் லெவல். இதுதான் டாப் லெவல். இங்க தான் டைரக்டர்ஸ், சேர்மேன் மற்றும் மற்ற பெரிய முடிவெடுப்பாளர்கள் இருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் SBU லெவல். இது 2வது லெவல். கார்ப்பரேட் தான் இந்த SBUஸ்க்காக முடிவெடுக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்டுக்குள்ள பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். மேலும் அதுக்குள்ள வெவ்வேறு எண்ணிக்கையிலான ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். உதாரணமா, ஒரு சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில சாதாரண சிமெண்டும் ரெடி மிக்ஸ் கான்கிரீட்டும் வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்ஸா இருக்கலாம். அதை வெவ்வேறு ஆட்கள் வழிநடத்தலாம். ப்ராடக்ட் லெவல். இதுதான் கடைசி மார்க்கெட்டிங் லெவல். இங்கதான் கம்பெனி நேரடியாக எண்ட் கஸ்டமர்களுடன் தொடர்பு கொள்ளும். மார்க்கெட்டிங்கோட ரொம்பவும் டைனாமிக்கான பங்கு இந்த ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் லெவல்ல தான் தெரியும். அப்போ ஒரு நிறுவனத்தோட ஹைரார்க்கியில மார்க்கெட்டிங்கோட பங்கு என்னன்னு இப்போ பார்க்கலாம். 1. கார்ப்பரேட் லெவல் மார்க்கெட்டிங். கார்ப்பரேட் லெவல்ல மார்க்கெட்டிங்கோட பங்கு என்னன்னா, பிசினஸ் மார்க்கெட்டை ஆராய்வது, கஸ்டமர்ஸை ஆராய்வது, அப்புறம் கம்பெனிக்கு சரியான பார்வை குறித்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆலோசனை வழங்குவது.
உதாரணமா, கம்பெனி போட்டி மற்றும் கஸ்டமரை பார்த்து ஒரு கேப்பை, தேவையில்லாத இடத்தை கண்டுபிடிக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு புதிய ப்ராடக்டை உருவாக்க முடிவு செய்வது கார்ப்பரேட் லெவல்ல தான். இந்த புதிய ப்ராடக்டை பிசினஸ் யூனிட் லெவல்ல செயல்படுத்தலாம், அல்லது அதுக்காக ஒரு புதிய பிசினஸ் யூனிட்டை உருவாக்கலாம். ஆக ஒரு புதிய திசையை நோக்கி செல்லும் பெரிய முடிவு கார்ப்பரேட்டன் கையில்தான் இருக்கும். 2. பிசினஸ் யூனிட் லெவல்ல மார்க்கெட்டிங்கோட பங்கு முக்கியமா டாப் மேனேஜ்மெண்டோட விஷனுக்கு உதவுறதுதான். உதாரணமா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் 3 ப்ராடக்ட்ஸ் ABC-ஐ கையாளுதுன்னு வச்சுக்குவோம். இந்த ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமா செயல்படுதுன்னா, ஒவ்வொரு ப்ராடக்டோட சக்சஸ்க்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வடிவமைப்பது பிசினஸ் யூனிட் லெவல்ல மார்க்கெட்டிங்கோட பங்கு. அப்படின்னா, ப்ராடக்ட் AB அல்லது Cல அட்வர்டைசிங்குக்கு முதலீடு செய்யலாமான்னு பிசினஸ் யூனிட் லெவல் தான் முடிவு செய்யும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் டூல்ஸை பயன்படுத்தி எந்த ப்ராடக்ட்டுக்கு மேலும் ப்ராடக்ட் லைன் அல்லது லென்த் எக்ஸ்பான்ஷன் தேவை, எதுக்கு தேவையில்லைன்னு ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் முடிவு செய்யலாம். ஆக பிசினஸ் யூனிட் லெவல்லையும் நிறைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எடுக்கப்படும். 3. ப்ராடக்ட் லெவல் மார்க்கெட்டிங். கடைசியா, ப்ராடக்ட் லெவல் மார்க்கெட்டிங் தான் நமக்கு ரொம்பவே பரிச்சயமானது. ஏன்னா நம்ம பல்வேறு மீடியாக்களில் இதை பார்த்திருப்போம். இந்த லெவல்ல மார்க்கெட்டிங்கோட பங்கு என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் லெவல்ல எடுக்கப்பட்ட பிளான்ஸை சிறந்த விதத்துல செயல்படுத்துறது தான். அப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் ஏவா இருந்தா, SBU ப்ராடக்ட் ஏக்கு அட்வர்டைசிங் மற்றும் பிராண்ட் பில்டிங் செலவுகளுக்கு உதவும்னு முடிவு செஞ்சிருந்தா, இந்த லெவல்ல மார்க்கெட்டிங்கோட பங்கு என்னன்னா, அட்வர்டைஸ் செய்ய சிறந்த ஸ்ட்ராட்டஜியை முடிவு செஞ்சு இந்த வாய்ப்பை முழுமையா பயன்படுத்துறது. இந்த மார்க்கெட்டிங் லெவல் நேரடியாக எண்ட் கஸ்டமர்களுடன் தொடர்புல இருக்கிறதுனால இந்த லெவல்ல ரிஸ்க்ஸ் அதிகம். அதனால தவறுகளை தவிர்க்க பல ப்ராசஸஸ் மூலம் இது எப்போதும் கட்டுப்பாட்டில் வைக்கப்படும். இது பெரும்பாலான மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்க்கு ஒரு என்ட்ரி லெவலும் கூட. இவையெல்லாம் ஹைரார்க்கில வெவ்வேறு நிலைகளில் மார்க்கெட்டிங்கோட வெவ்வேறு பங்குகள். வழக்கமா CMO, சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், டாப் கார்ப்பரேட் லெவல் மார்க்கெட்டிங்ல இருப்பாரு. மார்க்கெட்டிங் மேனேஜர் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் லெவல்ல இருப்பாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் மற்றும் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் ப்ராடக்ட் லெவல் மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க. 4.5 மார்க்கெட் செக்மெண்டேஷன். மார்க்கெட் செக்மெண்டேஷன்ங்கிற வார்த்தைய பல ஆசிரியர்கள் பல விதமா வரையறுச்சிருக்காங்க. சில வரையறைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்பது ஒரு சந்தையை தனித்தனி வாங்குபவர்களின் குழுக்களாக பிரிக்கும் செயல். இந்த குழுக்கள் தனித்தனி ப்ராடக்ட்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பெற தகுதியானவை. பிலிப் காட்லர். வாங்குபவர்களை குழுப்படுத்துவது அல்லது சந்தையை பிரிப்பது மார்க்கெட் செக்மெண்டேஷன் என விவரிக்கப்படுகிறது. -R.S. டவார். மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்பது ஒரு ப்ராடக்டுக்கான முழு பலதரப்பட்ட ஹெட்டரோஜீனியஸ் சந்தையை எடுத்து அதை பல துணை சந்தைகள் அல்லது பிரிவுகளாக பிரிப்பது. இதில் ஒவ்வொரு பிரிவும் அனைத்து முக்கியமான அம்சங்களிலும் ஒத்த ஹோமோஜீனியஸ் தன்மை கொண்டிருக்கும். -W.J. ஸ்டாண்டன். மார்க்கெட் செக்மெண்டேஷன் என்பது சந்தைகளை வெல்வதற்காக பிரிக்கும் ஸ்ட்ராட்டஜி. அலன் ஏ. ராபர்ட். மேலே உள்ள வரையறைகளில் இருந்து மார்க்கெட் செக்மெண்ட்ஸுங்கிறது ப்ராடக்ட் அல்லது சர்வீஸை வாங்குபவர்களாக பொதுவான குணாதிசயங்களை கொண்ட வாங்குபவர்களின் குழுக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் அவர்களின் தேவைகளையும் விருப்பங்களையும் சிறந்த முறையில் பூர்த்தி செய்ய முடியும். இது ஒவ்வொரு மார்க்கெட் செக்மெண்டடுக்கும் தனித்தனி மார்க்கெட்டிங் மிக்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க வழிகாட்டுது. கிரைட்டீரியா ஃபார் மார்க்கெட் செக்மெண்டேஷன். சந்தை பிரிப்புக்கான அளவுகோல்கள். மார்க்கெட் செக்மெண்டேஷன் பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கணும்னா பின்வரும் தேவைகள் அல்லது அளவுகோல்கள் பூர்த்தி செய்யப்படணும். 1. ஐடென்டிட்டி. வெவ்வேறு பிரிவுகளில் உள்ள மக்களை வகைப்படுத்த சில நிலையான அடிப்படையில மக்களை அடையாளம் காண ஒரு வழி இருக்கணும். இந்த பிரிவுகளில் உள்ள மக்களை ஒத்த வாங்கும் நடத்தையை காட்டும் பொதுவான குணாதிசயங்களால் எளிதில் அடையாளம் காண முடியும். 2. சப்ஸ்டான்ஷியாலிட்டி. இது பல்வேறு மார்க்கெட் செக்மெண்ட்ஸின் அளவை குறிக்குது. ஒரு பயனுள்ள மற்றும் வெற்றிகரமான செக்மெண்டேஷனாக இருக்கணும்னா பல்வேறு செக்மெண்ட்ஸ் போதுமான அளவு பெரியதாக இருக்கணும். அதாவது மார்க்கெட்டர்ஸ் லாபம் ஈட்ட போதுமான அளவு பெரியதாக இருக்கணும். 3. அக்சசிபிலிட்டி. மார்க்கெட்டர் தங்கள் மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸை, உதாரணமா ப்ரொமோஷன் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது டார்கெட் செக்மெண்ட்ஸுக்கு செலுத்த முடியணும். செக்மெண்ட்ஸை அணுகும் திறன். அப்படின்னா மார்க்கெட்டர்ஸ் தங்கள் ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸ் பத்தி பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கு தகவல் மற்றும் அறிவை வழங்க முடியணும். அதே சமயம் அவர்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸை நியாயமான விலையில் விநியோகிக்கவும் முடியணும். 4. மெஷரபிலிட்டி. சந்தையின் அளவையும் பல்வேறு பிரிவுகளில் உள்ள கன்சியூமர் பிஹேவியர் மாற்றங்களையும் அளவிடுவது சாத்தியமாக இருக்கணும். செக்மெண்ட்ஸ் கன்சியூமர்ஸ்கிடையே ஏற்படும் மாற்றங்களை துல்லியமாக அளவிடக்கூடிய திறனை கொண்டிருக்க வேண்டும். உதாரணமா, ஒரு காருக்கான சந்தையின் ஒரு பிரிவு இகானமி, ஸ்டேட்டஸ், குவாலிட்டி, சேஃப்டி, கம்ஃபர்ட் போன்ற பல காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. 5. நேச்சர் ஆஃப் டிமாண்ட். இது பல்வேறு மார்க்கெட் செக்மெண்ட்ஸ்கிடையே உள்ள தேவையின் வேறுபாடுகளை குறிக்குது. தேவையின் தன்மையில் தெளிவான வேறுபாடுகள் இருந்தால்தான் செக்மெண்டேஷன் தேவைப்படும். 6. ஃபார்முலேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் ப்ரோக்ராம்ஸ். மார்க்கெட் செக்மெண்டேஷன் ஒரு பயனுள்ள திட்டத்தை கஸ்டமர்ஸை ஈர்க்கும் வகையில் உருவாக்கப்பட வேண்டும். 4.6 டார்கெட் மார்க்கெட்டிங்.
டார்கெட்டட் மார்க்கெட்டிங் என்பது கஸ்டமர்ஸை அடையாளம் கண்டு அந்த பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை சென்றடைய வாய்ப்புள்ள மீடியம்ஸ் வழியாக ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை ப்ரொமோட் செய்யும் ஒரு ப்ராசஸ். டார்கெட்டட் மார்க்கெட்டிங் என்பது பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை வகைப்படுத்தி அவர்களுக்கு விருப்பமான கண்டென்ட் டெலிவரி மோட் மற்றும் அவர்கள் அதிகம் இருக்கும் டிஜிட்டல் ஹேங்அவுட்ஸை கண்டுபிடிக்கும். அப்புறம் அந்த குறிப்பிட்ட குழுவை நோக்கமாக கொண்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கும். டார்கெட்டட் மார்க்கெட்டிங் பொதுவாக அதன் ஸ்கோப்பில் குறைவாக இருக்கும். ஆனா இது பரந்த மார்க்கெட்டிங் டைப்ஸை விட பெரும்பாலும் அதிக ப்ரொடக்டிவாக இருக்கும். ஏன்னா இது குறிப்பிட்ட கஸ்டமர் ப்ரெஃபரன்சஸை சுற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கும். Types of target marketing. 1. அன்டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். இது மாஸ் மார்க்கெட்டிங் என்றும் அழைக்கப்படும். இந்த வகை மார்க்கெட்டிங்கில் நிறுவனம் ஒரே ஒரு ப்ராடக்டை மட்டும் வழங்கும். மேலும் மாஸ் அட்வர்டைசிங்கை பயன்படுத்தி ஒரே ஒரு ப்ராடக்டின் மூலம் கன்சியூமரின் கவனத்தை ஈர்க்கும். உதாரணம் லக்ஸ் சோப். 2. டிஃபரன்ஷியேட்டட் மார்க்கெட்டிங். இது செக்மெண்டட் மார்க்கெட்டிங் என்றும் அழைக்கப்படும். இங்கு நிறுவனம் சந்தையை வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து வெவ்வேறு பிரிவுகளுக்கு வெவ்வேறு வகையான ப்ராடக்ட்ஸை வழங்கும். உதாரணம் மாருதி உத்யோக் எல்டிடி அனைத்து வகையான வாங்குபவர்களுக்கும் ஏற்றவாறு வெவ்வேறு பிராண்ட்ஸ் கார்களை வழங்குகிறது. 3. கான்சென்ட்ரேட்டட் மார்க்கெட்டிங். இந்த வகையான மார்க்கெட்டிங்கை நிச் மார்க்கெட்டிங் என்றும் சொல்லுவாங்க. இங்க கம்பெனி ஒரு சிறிய சந்தையிலோ அல்லது ஒரு நிச்சயிலோ ஒரு பெரிய ஷேருக்கு முயற்சிக்கும். ஏன்னா இது நிறுவனத்துக்கு அதிக லாபம் தரும். 4. மைக்ரோ மார்க்கெட்டிங். இது லோக்கல் அல்லது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் என்றும் அழைக்கப்படும். இந்த வகையான மார்க்கெட்டிங் தனிப்பட்ட அல்லது உள்ளூர் தேவைகளை பூர்த்தி செய்யும். உதாரணம் பூட்டிக்ஸ் வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப சேவை வழங்கும். 4.7 Positioning. சந்தையின் எந்த பிரிவுகளுக்கு ஒரு கம்பெனி நுழைய வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்ட பிறகு அந்த பிரிவுகளில் என்ன நிலைகளை பொசிஷன்ஸ் அடைய வேண்டும் என்பதை அது தீர்மானிக்க வேண்டும். ஒரு ப்ராடக்ட்டின் பொசிஷன் என்பது முக்கியமான ஆட்ரிபியூட்ஸில் கன்சியூமர்ஸால் அந்த ப்ராடக்ட் எப்படி வரையறுக்கப்படுகிறது. போட்டியிடும் ப்ராடக்ட்ஸ் உடன் ஒப்பிடும்போது கன்சியூமரன் மனதில் ப்ராடக்ட்டின் இடம் எது என்பதை குறிக்கும். உதாரணமா லக்ஸ் ஒரு சீனி ஸ்டார்ஸின் பியூட்டி சோப்பாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. லைஃப் பாய் ஒரு ஆன்டிசெப்டிக் சோப்பாகவும் விக்ஸ் சளிக்கு ஒரு ஆயின்ட்மெண்ட் ஆகவும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 1. பொசிஷனிங் என்பது ஒரு கம்பெனியின் ஆஃபர் மற்றும் இமேஜை வடிவமைக்கும் செயல். இதன் மூலம் அது டார்கெட் கஸ்டமர்ஸின் மனதில் ஒரு தனித்துவமான மற்றும் மதிப்புமிக்க இடத்தை ஆக்கிரமிக்கிறது. பிலிப் காட்லர். 2. பொசிஷனிங் என்பது பல தனித்துவமான செல்லிங் ப்ராபோசிஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு அதிகபட்ச சேல்ஸை பெறக்கூடிய ஒன்றை தேர்ந்தெடுக்கும் கலை. ராசர் ரீவ்ஸ். 3. உங்கள் ப்ராடக்ட் பற்றி நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு நான் என் ப்ராடக்டை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான். டேவிட் ஓகில்வி. 2. பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி. பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அவற்றில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் கீழே விவாதிக்கப்பட்டுள்ளன. 1. பொசிஷனிங் ஆன் ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸ். மார்க்கெட்டர் தன் ப்ராடக்டை குறிப்பிட்ட ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸின் அடிப்படையில் நிலைநிறுத்தலாம். உதாரணமா சோனி தொழில்நுட்ப மற்றும் செயல்திறன் ஆட்ரிபியூட்ஸை சிறப்பித்து காட்டும். 2. பொசிஷனிங் ஆன் பெனிஃபிட்ஸ். மார்க்கெட்டர் தன் ப்ராடக்டை அது வழங்கும் பெனிஃபிட்ஸின் அடிப்படையிலும் நிலைநிறுத்தலாம். உதாரணம் கோல்கேட் பற்சொத்தையை குறைக்கும் கிளினிக் ஷாம்பு ஒரு ஆல் கிளியர் ஷாம்பு. 3. பொசிஷனிங் அக்கார்டிங் டு யூசேஜ் அகேஷன்ஸ். மார்க்கெட்டர்ஸ் தங்கள் ப்ராடக்ட்ஸை குறிப்பிட்ட பயன்பாட்டு சந்தர்ப்பங்களின் அடிப்படையிலும் நிலைநிறுத்தலாம். உதாரணமா கேஷுவல் ட்ரெஸ்ஸர், ஃபார்மல் ட்ரெஸ்ஸர் அல்லது குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களுக்கான ஆர்னமெண்ட்ஸ். 4. பொசிஷனிங் த ப்ராடக்ட் ஃபார் சர்டன் கிளாஸஸ் ஆஃப் யூசர்ஸ். சில திரைப்படங்கள் அல்லது ஃபில்ம்ஸ் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக மட்டுமே இருக்கும். அதே மாதிரி சில பப்ளிஷர்ஸ் குழந்தைகளின் தேவைகளுக்கு ஏற்றவாறு காமிக் சீரீஸ் பப்ளிகேஷன்ஸில் மட்டுமே கவனம் செலுத்துறாங்க. 5. பொசிஷனிங் டைரக்ட்லி அகேன்ஸ்ட் அ கம்பெடிட்டர். டெக்சஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதன் டேர் டு கம்பேர் கேம்பெயின்வில் அதன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸை IBMின் கம்ப்யூட்டர்ஸ் உடன் ஒப்பிட்டு பார்க்குமாறு அதன் கன்சியூமர்ஸை கேட்டது. இது ப்ராடக்டை பயன்படுத்த எளிதானதாகவும் பல்துறை வெர்சடைல் கொண்டதாகவும் நிலைநிறுத்த முயற்சித்தது. 6. பொசிஷனிங் அவே ஃப்ரம் காம்படிஷன்ஸ். ஒரு ப்ராடக்டை போட்டியாளர்களிடமிருந்து விலகி நிலைநிறுத்தவும் முடியும். 7. அரப் ஒரு அன்கோலாவாக நிலைநிறுத்தப்பட்டபோது கோக் மற்றும் பெப்சைக்கு புத்துணர்ச்சியூட்டும் மற்றும் தாகம் தீர்க்கும் மாற்றாக 3வது கோல்ட் ட்ரிங்க் ஆனது. 7. பொசிஷனிங் ஆஸ் டு டிஃபரண்ட் ப்ராடக்ட் கிளாஸஸ். ப்ராடக்டை வெவ்வேறு ப்ராடக்ட் கிளாஸஸ் ஐ பொறுத்தும் நிலைநிறுத்தலாம். உதாரணமா மெடிகேர் ஷாம்பு லைஸ் கிளியராக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதாவது மற்ற பொதுவான ஷாம்பு பிராண்ட்ஸை விட சிறந்த செயல்திறன் கொண்டது. பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பொதுவாக 2 அணுகுமுறைகளில் ஒன்றை பயன்படுத்தும். ஒன்று கன்சியூமர்ஸை மையமாக கொண்டது. மற்றொன்று போட்டியாளர்களை மையமாக கொண்டது. 2 அணுகுமுறைகளும் ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸை கன்சியூமர் நீட்ஸ் உடன் இணைப்பதில் கவனம் செலுத்துகின்றன. முதல் அணுகுமுறை ப்ராடக்ட்ஸை கன்சியூமர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் மற்றும் நீட்ஸ் உடன் இணைப்பதன் மூலம் இதை செய்கிறது. இரண்டாவது அணுகுமுறை அதன் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸை போட்டியாளர்களின் ப்ராடக்ட்ஸ் உடன் ஒப்பிடுவதன் மூலம் ப்ராடக்ட்ஸை நிலைநிறுத்துகிறது. மேலே உள்ள விவாதத்திலிருந்து ஒரு ப்ராடக்ட்டின் பொசிஷனை பாதிக்கும் அடிப்படையில் 4 கூறுகள் அல்லது வேரியபிள்ஸ் உள்ளன என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். 1. The product. 2. The company. 3. The competition. 4. The consumer. அவ்வளவுதான் நண்பர்களே. மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டோட லெசன் 4 ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இங்க நிறைவுக்கு வருது. இந்த பாடம் உங்களுக்கு
டார்கெட் மார்க்கெட்டிங், பொசிஷனிங் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ப்ராசஸ் பத்தின ஆழமான புரிதலை கொடுத்திருக்கும்னு நான் ரொம்பவே நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே பண்ணிடுங்க. அடுத்ததா லெசன் 5ல மார்க்கெட்டிங் என்வாயர்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.